வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2023 வரலையும் ஜென்ரலாக ஒரு 39 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி அதில் நம்ம இந்த சீரிஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாபிக் 20ல் 20வது கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மானவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ ராமலிங்க அடிகளார் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளார் பார்த்ததுக்கப்புறம் திருவிக்காவை பற்றி பார்க்கணும். திருவிக்காவை பற்றி பார்த்திங்கன்னா உரைநடை, அதாவது இந்த 21 டாப்பிக்லேயே 9வது டாப்பிக்கில் திருவிக்காவை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம தெளிவாக அந்த 9th டாப்பிக்கு ப்ளஸ் 21 சமயம் சார்ந்தது உரைநடை சம்மந்தமாக காமனாகவே திருவிக்கா ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் திருவிக்கா கவர் ஆகுதோ அதெல்லாம் கவர் பண்ணி அதில் போட்டாச்சு. அதோட லிங்க் என்னமோ நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பகுதி ஈயில் ஆர்டராகவே இருக்கும், செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த வீடியோவில் ராமலிங்க அடிகளார் ஸோ அவங்கள பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா 20வது டாபிக் முடிஞ்சிடும். அடுத்த 21வது டாபிக் வந்து நூலகம் பற்றிய செய்திகள் இருக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ராமலிங்க அடிகளார் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ராமலிங்க அடிகள் வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். இதுமாரி யூனிட் 8லேயும் இவங்களை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேசிய மறுமலர்ச்சிக்கு தமிழக லெவலில் யூனிட் 8ல் இருக்கும். அதுமாரி ஐஎன்எம்மில் தேசிய மறுமலர்ச்சிக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய், ஸோ அவங்க எல்லாமே அந்த பிரம்ம சமாத பிரார்த்தனை சமாஜம், தயானந்த சரஸ்வதி, ஸோ அவங்க எல்லாமே அந்த தேசிய மறுமலர்ச்சியில் அதெல்லாம் நம்ம படிப்போம். நேஷ்னல் ரொனைன்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற இதில் ஐஎன்எம்மில் இந்தியா லெவலில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் வரும். தமிழ்நாட்டு லெவலில் நம்ம வள்ளலார் பற்றி அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். வைகுண்டசாமி, வள்ளலார், அயோத்திதாசனார், ஸோ அவங்கள பற்றிலாம் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ராமலிங்க அடிகள் தமிழ்லேயும் வரும், யூனிட் 8லேயும் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு தமிழில் ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட் 8லேயும் அதுலேயும் வரும். இப்போ ராமலிங்க அடிகள் நம்ம தமிழ் பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணிடலாம். யூனிட் 8ல் கம்மியாக தான் இருக்க இன்ஃபர்மேஷன், அதை நான் இதில் சொல்லும் போதே நான் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இதில் மொத்தம் 36 கொஷின் கேட்டிருக்காங்க. 36 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2012 2023 வரலையும் நம்ம ரெஃபர் பண்ணேன் ஜென்ரல் தமிழில் பேஸ் பண்ணி உள்ள எல்லா கொஷின்ஸும் வள்ளலாரை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இதில் பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் ராமலிங்க அடிகள் அவங்களோட கண்டென்ட்டு எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் டைப்பிங் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். 6th term 3ல் பேஜ் நம்பர் 43ல் மனிதநேயம் 46 மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அதில் சும்மா வள்ளலாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நான் வியூ பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இந்த மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு 6th வள்ளலார் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட் அவங்க தூங்கும்போது ஒரு காதில் இருக்கிற கடுக்கனை திருட வந்து கழட்டுவான். அப்புறம் திரும்ப இன்னொரு காதில் இருக்க கடுக்கனும் கழட்டுறதுக்கு ஏதுவாக திரும்பி படுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு திருடங்கிட்ட கூட ஒரு கருணையாக இருக்கிறவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி மாரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த சத்திய தர்மசாலை வடலூரில் தொடங்கினதை அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு 3 இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும். அடுத்தது 12th தெய்வமணி மாலை, ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதில் தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ நியூவாக கேட்டாலும் கண்டிப்பாக அதில் தான் வரும். தெய்வமணி மாலை, அதில் அந்த கந்தக்கோட்டம் முருகப்பெருமான், அங்கே தான் இவரோட சிந்தனைகளோட ஊற்றுகளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அதுமாரி இந்த பாடலை வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ 12th நியூ புக்கு பேஜ் நம்பர் 111ல் தெய்வமணி மாலை அப்படின்ற ஒரு லெசன். இதை தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6th term 1ல் திருவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஏன்னா இவர் பாடின பாடல் தொகுப்பு எல்லாமே திருவருப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ராமலிங்க அடிகள் எழுதுனது, அது ஒரு லெசன் தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் 8th term 3ல் திருவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு லெசன் இருக்குது. அதுவும் ராமலிங்க அடிகள் அவங்கள பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 9th ஜஸ்ட்டு வள்ளலாரை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். அப்புறம் 10th ஓல்டு புக், இதை நம்ம சொல்லிடுறதுலாம் ஓல்டு புக்கு. நியூ புக்கில் 6th அந்த மனிதநேயம் அப்படிங்கிற கண்டென்ட்டில் ஒரு 3 பாயிண்ட்டு. 12th தெய்வமணி மாலை நியூ புக், அவ்வளோதான். 6th term 1 ஓல்டு புக்கு, 8th term 3 ஓல்டு புக்கு, 9th ஒரு ஜஸ்ட் ஒரு பாட்டு, 10th ஓல்டு புக்கு திருவருட்பிரகாச வள்ளலார், அவரோட சிறப்பு பெயரில் இது ஒரு பெயர். ஒரு உரைநடை மாரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் பழைய கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் இதில் தான் கேட்டிருப்பாங்க. இதில் பாடல் வரிகள் நிறையா இருக்கும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும்.
ப்ளஸ் இந்த கருத்து சொல்லியிருப்பாங்க, வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் கொஷின் அதிகமாக கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம அந்த ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஒரு 5 to 10 minutes பார்த்துட்டு அப்புறம் கொஷின் நம்ம 36 கொஷின் பார்த்துடலாம். டைரெக்டாக 36 கொஷின் பார்த்தோம்னா அது எங்கே கேட்குறாங்க, எங்கே கேட்டிருந்தாங்க, எங்கே படித்தோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது பேசிக்காக பார்த்துட்டு அப்புறம் பார்த்துடலாம். ராமலிங்க அடிகள் 6th 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கில் 6th term 1, 8th term 3, அதுக்கப்புறம் 10th. இது மூணுமே தெளிவாக பார்த்துக்கணும். யூனிட் 8ல் தேசிய மறுமலர்ச்சி, அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th சோசியல் சயின்ஸில் இருக்கும். அதை தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் 11th 12th லைட்டாக கவர் ஆகும், அதை பார்த்துக்கலாம். குரூப் 4க்கு 10th இருக்கிறது தெளிவாக படித்தா போதும். ஸோ இதில் பாருங்கள், இவரோட காலம் முக்கியம். பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, புது புக்கில் இல்லை. 5/10/1823 30/1/1874 வரையும் அதாவது பிறப்பு வந்து 5/10/1823. அவங்க இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 30/1/1874 இறந்துருக்காங்க. வருஷம் அட்லீஸ்ட் வருஷம்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1823 19ஆம் நூற்றாண்டு. அந்த 19ஆம் நூற்றாண்டுனா என்ன, 1801 1900 வரலையும் 19ஆம் நூற்றாண்டு. 1901 2000 வரலையும் 20ஆம் நூற்றாண்டு. பாரதியார்லாம் 20ஆம் நூற்றாண்டில் வர்றாரு. 20ஆம் நூற்றாண்டில் இறந்துருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டுலேயே எண்டிங்கில் பிறந்திருப்பார். அதேமாரி 2001 to 2100 இது 21ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம இருக்கிறது 2023. அப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். அந்த நூற்றாண்டு சொல்கிறாங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 19ஆம் நூற்றாண்டில், அதாவது 1823 1874 வரலையும் வள்ளலார் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. மருதூரில் பிறந்திருக்காங்க. எந்த ஊர் அப்படின்னா மருதூர். இது எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கடலூர் மாவட்டம், சிதம்பரம் வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சிதம்பரம் அருகே மருதூரில் பிறந்தவர். சிதம்பரம் வட்டம் கடலூர் மாவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இவங்களோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமையா சின்னம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேர் ராமையா சின்னம்மையார். அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5வது மகனாக ஒரு பிறந்திருக்காரு. இவர் பிறந்து ஒரு 6 மாதத்துலேயே அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் கல்வி ஆசிரியர் சபாபதிக்கிட்ட ஒரு 5 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் ராமலிங்க அடிகளோட அண்ணன் வந்து சபாபதிக்கிட்ட போய்ட்டு ஸ்கூலை கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு படிப்பில் நாட்டம் இருக்காது. அதனால் படிப்பை வந்து அப்பயே பாதிலேயே விட்டுருவார். இருந்தாலும் 9 வயசுலேயே அவர் வந்து ஒரு சொற்பொழி ஆட்டுறது, அந்த பாட்டு பாடுறது, அதுக்கு பாட்டு பாடி அதுக்கு மீனிங்லாம் சொல்கிறது, இந்தமாரி அறிவெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டார் வள்ளலார் அவர்கள். ஸோ அப்போ இது ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். புலமை அப்படின்னா 9 வயதில் வந்து பார்த்திங்கன்னா அதை புது புக்கில் 9th ஒரு இது கொடுத்துருப்பாங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வோம்னு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அதை கொஸ்டினாகவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே அப்படின்னா 9 வயதில் அவர் ஆற்ற தொடங்கியிருக்காரு. அப்போ ஒரு ஊரில் சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு அவங்க அண்ணன் தான் ஆற்றுவார் ஆட்டுக்கு. அவங்க அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஏதோ முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாரி அவர் வராமல் விட்டுருப்பார். அவருக்கு பதிலாக அந்த வெள்ளை துணி இதெல்லாம் போட்டு நல்லா அழகு வடிகிற அந்த பால் வடிகிற முகம் 9 வயசில் ஒரு சிறுவன் போகிறாரு. அந்த சிறுவன் வந்து பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற பாடலடிய பாடி அந்த பெரிய புராணத்தெல்லாம் அதில் இருக்கிற வரிகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த பாட்டுக்குரிய விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பெரியவர்கள் எல்லாமே அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அந்த 9 வயசு சிறுவனோட அந்த பாடல், அந்த பாட்டு பாடின விதம், அதோட விளக்கம் இதெல்லாம் கூறுறத பார்த்து மெய் மறந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அது யார் அப்படின்னா அதுதான் வள்ளலார். 9 வயசுலேயே பாடுற திறமையை வளர்த்துக்கிட்டவர் தான் வள்ளலார். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நீங்கள் தான் அடுத்தடுத்த வர நாட்கள்லேயும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு அன்பு கட்டளை ஏற்றிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினு ப்ளஸ் ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. 9 வயசுலேயே அவர் பாட்டு பாடவும் சொற்பொழிவு ஆட்டுறது, அதுக்கு பாட்டுக்கு பொருள் சொல்கிறதுக்கும் திறமையை வளர்த்துக்கிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் சன்னதி வீதி. அதாவது ஒன்றும் இல்லை, திருவொற்றியூர்னு ஒரு வீதி இருக்குது, சன்னதி இருக்குது.
திருவொற்றியூரில் சன்னதி வீதி அப்படின்னு ஒரு வீதி இருக்குது. அந்த வீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு திண்ணையில் திகம்பர சாமியார் அப்படின்றவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா போகிற வழியில் அவர் திண்ணையில் உட்காந்துக்குவார் போல். உட்காந்துட்டு அங்கே போகிற வரவங்க எல்லாத்தையும் அவர் அதான் இப்போ மக்கள் போகிறாங்க, அவர் உட்காந்துருப்பார் அப்படின்னா அவர் மக்கள் ஒவ்வொருத்தராக போவாங்க. அப்படி போகும்போது அங்கே பாருங்கள், அங்கே பார், அதோ பார் மாடு போகுது, அதோ பார் நாய் போகுது, அதோ பார் ஆடு போகுது, அதோ பார் நரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை இந்தமாரி குற்றச்சாட்டு பண்ணிகிட்ருப்பார் போல், அதாவது சொல்லிகிட்ருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கெட்டவங்க அந்த பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரோ என்னமோ அப்படின்ற மாரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த வழியில் ராமலிங்கர், அது வள்ளலார் அவர்கள் போகும்போது இதோ ஒரு உன்னத மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லி வள்ளலாரை வந்து அந்தளவுக்கு பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பார். அப்போ ஏன்னா அவர் ஒரு சாமியார் தான், திகம்பர சாமியாருங்கிற சாமியார் தான். அப்போ மனிதர்கள் வந்து மனிதர்களாக இல்லை, நாய் மாரி இருக்காங்க, நரி மாரி இருக்காங்க, ஆடு மாரி இருக்காங்க, அப்படின்னு மாடு மாரி இருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்ணுறாரு. அதுமாரி வள்ளலார் போகும்போது அவர் மனிதனாகவே இருக்கார், ஒரு மனிதனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் நாய் போகுது, மாடு போகுது, நரி போகுது, ஆடு போகுது அப்படின்னு சொன்னவர் வள்ளலார் போகும்போது இதோ ஒரு உன்னதமான மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லி பெருமைகிறார். அப்போ அந்தளவுக்கு வள்ளலாரோட அந்த மாண்பு வந்து அந்த இடத்துல தெரியுது. அடுத்தது வள்ளலாருக்கு பன்முக ஆற்றல்கள் நிறையா இருக்குது. என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது, சிறந்த சொற்பொழிவாற்றுவார். முக்கியமாக தான் 9 வயசுலேயே ஆரம்பித்தவங்க, அதாவது 10 வயதிற்குள்ளாகவே அப்படின்னாலும் ஒன்று தான், 9 வயதில் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்புறம் போதகாசிரியர், உரையாசிரியர், சித்த மருத்துவர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், ஞானாசிரியர், அருளாசிரியர். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டையும், இது 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க, சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்து சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் வந்து சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது ஆண்மநேய ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, ஒளி வழிபாடு இதெல்லாமே அந்த சென்னையில் தான் அந்த சிந்தனைகள் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். வடலூரில் தான் முக்கியமாக 3 இது பண்ணியிருப்பார், அதை நம்ம பார்ப்போம். இந்த சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சன்மார்க்க சங்கம் எல்லாமே அந்த மையத்தை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கொஷின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். அவரது சிந்தனைகளின் ஊற்றுகளமாக இருந்தது கந்தக்கோட்டை முருகன், அது கந்தக்கோட்டத்தோட அந்த கந்தக்கோட்டத்து முருகப்பெருமாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல்களோட தொகுப்பு தான் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அவரோட சிந்தனைகள்லாம் தூண்டுற விதமாக கந்தக்கோட்டத்தில் இருக்கிற முருகனோட, சென்னையில் இருக்குது, சென்னை கந்தக்கோட்டத்தில் முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அவர் போனதுக்கப்புறம் தான் அவரோட சிந்தனைகளில் ஊன்றுகளமாக அங்கே அமைஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பாட்டு வள்ளலார் அவர்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடல்களோட தொகுப்பு தான் தெய்வமணி மாலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே திருவருப்பா அப்படின்னு பாடியிருப்பார். அதில் மொத்தம் 5818 பாடல்கள் இருக்கும். பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. 5818 பாடல்கள் இருக்குது. அது 6 திருமுறைகளாக பாடியிருக்காரு. அதில் 5வது திருமுறைகள் தான் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவருப்பாவை வந்து திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா அப்படின்னு பிரிக்கலாம். மேபி திருவருப்பா பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம பார்த்துக்கணும். புக்கில் கொடுத்துருக்காங்க, பழைய புக்கில். இப்போ கந்தக்கோட்டத்து சென்னையில் இருக்கிற அந்த கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை பெறத்துக்காக 12th ஒரு புக் இருக்கும், 8வது பாடலாக கொடுத்துருப்பாங்க. 12th தெய்வமணி மலையிலேருந்து அது பாடியிருப்பாங்க. அடுத்தது இவரோட உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். உரைநடை நூல்கள் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு கேட்கலாம். சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக வள்ளலாரோட பாடல் நூல்கள், அதாவது அந்த நூல்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் அதை பதிப்பித்த நூல்களாக உரைநடை நூல்களாக அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துங்க. இப்போ இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. திருவருட்பிரகாச வள்ளலார் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க டைட்டிலே. பசிப்பினி மருத்துவர், இந்த வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பித்து அந்த அதாவது பசியோடு வந்தவங்களுக்கு எல்லாமே உணவளிச்சிருப்பாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் பூச்சி செடி கூட அதாவது அதை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் ஜீவகாருண்யம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்.
அடுத்து பார்த்திங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சிறப்பு பேர். அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின், புது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு போற்றப்பட்டவர், அதை போற்றியவர் அப்படின்னா பாரதியார். போற்றப்பட்டவர் அப்படின்னா அது வந்து வள்ளலார். அதாவது வள்ளலாரை பாரதியார் வந்து வள்ளலார் நீங்கள் ஒரு புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாரதியாரை சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ சொன்னவர் பாரதியார், யாரை சொன்னாங்க அப்படின்னா அது வள்ளலார். இதோட அமைப்பு முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. தர்மசாலை, தர்மம்னா என்னது, உணவு அளிக்கிறது. அது இதை மூணுமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தெளிவாக பார்த்துக்கணும். அது உள்ள டெப்த்தாக பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். மூணுமே வடலூர் தான். இது வந்து யூனிட் 8 வந்து இயரோட கொடுத்துருப்பாங்க. இங்கே இயர் நம்ம தேவையில்ல. வடலூர் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது உணவு அளிக்கிறது. அதாவது பசியோடு வந்தவங்களுக்கு எல்லாமே உணவு வயிறார இன்னமும் அப்போ ஆரம்பித்த அடுப்பு இன்னமும் எரியப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு ஒரு இது. ஆக்சுவலாக சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து பின்னால் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு பேர் மாற்றிருப்பாங்க. இந்த வந்து வடலூர் சத்திய தர்மசாலை வந்து 1867 ஆரம்பிச்சிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது 1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த யூனிட் 8 இயரை கொடுத்துருப்பாங்க, அது முக்கியம். அப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சமரசம் அப்படின்னா அது ஜாதி வேறுபாடுலாம் இல்லாமல் சமரசமாக எல்லாம் ஒன்றா வாழ்கிறது தான். அப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னா ஜாதி, மதம், சமயம், சடங்கு இதெல்லாமே நீங்கிறதுக்காக, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் மக்கள் ஒன்று தான், ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது, சாதி சமய வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க வள்ளலார். அடுத்து அதான் நம்ம சத்திய தர்மசாலை உணவு அளிக்கிறதுக்கு. மூணாவது பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபை. ஞானம் அந்த ஒளி, அந்த ஞானோதயம் அது கிடைக்கிறதுக்கு ஒளி வழிபாடு, ஒரு ஒளிபாடு ஜோதி தரிசனத்தை உருவாக்கியிருப்பாங்க. சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஸோ இது மூலிமா ஒளி வழிபாடு, அதாவது இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை, ஒளி வழிபாடு மூலிமா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி தரிசனம் பண்ணியிருப்பாங்க. 1874 தைப்பூச அன்னைக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவனடி செஞ்சுருப்பாங்க. இன்னமும் வந்து தைப்பூச அன்னைக்கு அந்த ஜோதி வழிபாடு வந்து தரிசனம் இருக்கும். அது நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது சத்திய ஞான சபை ஒளி வழிபாடு பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ சத்திய தர்மசாலை உணவு, அந்த ஃபுட்டு இதுக்காக. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது ஜாதி மத சமயம் சடங்குலாம் அவங்கள பார்க்கக்கூடாது, எல்லாமே இல்லாமல் ஆண் பெண்ணெல்லாம் வேறுபாடு படுத்தி பார்க்காம எல்லாம் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சத்திய ஞான சபை அப்படிங்கிறது ஒளி வழிபாடை பற்றி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு 1865 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தான் பின்னால் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அடுத்தது இது இந்த சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1867 வடலூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இயரு தமிழில் கொடுக்கல, யூனிட் 8 இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துங்க. அப்புறம் யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவகாரணியம் அப்படிங்கிற கான்செப்ட் இதை நம்ம சேர்த்து படிச்சுக்க வேண்டியதான். 2-3 பாயிண்ட் தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும், மற்றதெல்லாம் இதில் இருக்கிறதான். ஜீவகாரணியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவர் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னென்னா செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடமும் அன்பு மற்றும் இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது தான் ஜீவகாரணியம். இப்போ ஜீவகாரணியம் அப்படிங்கிறத ஒரு கொள்கையை அவர் பாருனார். அதாவது செடி கொடிகள் கூட நம்ம அன்பு காட்டணும், அதை வந்து அழிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு வள்ளலார். அதாவது ஒரு கருத்தும் சொல்லியிருப்பார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ கஷ்டப்படுற ஒரு உயிரினத்தை பார்த்து நம்ம இரக்கம் கொள்ளணுமா, அது கொள்ளாத இருக்கிற அந்த கல் நஞ்சக்காரர்களோட ஞானம், அவங்க அறிவு மேகமூட்டத்தால் மூடப்பட்டிருக்கும், மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜீவகாரணியம்ங்கிற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க வள்ளலார் அவர்கள். அதுக்கப்புறம் இவரோட பாடல் தொகுப்பு சிறப்புகள் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் வள்ளலார்.
அதான் அந்த ஜாதி வேறுபாடெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எல்லாமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு கொள்கையை வகுத்தவர். பசிப்பினி போக்கியவர், அதான் சத்திய தர்மசாலை. சாப்பாடு அன்னைக்கு மூட்டின அடுப்பு இன்று வரையும் அணையாமல் பசிப்பினி தீர்த்து வருகிறது அப்படின்ற ஒரு கூற்று. சிறு வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன வயசுலாம் என்ன, அது 9 வயசில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 10 வயதிற்குள்ளாகவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல், அதான் அந்த ஜீவகாரணியம் அப்படிங்கிறது, அந்த அன்பு மற்றும் இரக்கம் இதெல்லாம் காட்டுறது. எது ஒரு மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை, செடி கொடிகள்கிட்ட கூட நம்ம அதை காட்டணும் அப்படின்ற கொள்கையை நினச்சிட்டு இருந்தவர் வள்ளலார் அவர்கள். அப்போ உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ஒரு பேரின்ப வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உனக்கு உயிர் இரக்கம் வேணும், அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும், ஒரு இன்ப நிலையை நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் அவர்கள். இந்த மண்ணில் ஆண்மனைய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மைநெறி ஓங்கவும் உழைத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த கூற்று யார் சொன்னாங்கன்னா அது. அப்புறம் அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாமே 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அதாவது 2019-18 இந்தமாரி டைம்லாம் கேட்ட அந்த ஓல்டு கொஷின்ஸ் எல்லாமே அந்த 10th ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி அந்த பாடலெலாம் கேட்டிருப்பாங்க. புது கொஷினும் இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்த உற்றதாக கூறுவார் வள்ளலார். இந்த பாடல் ஜஸ்ட்டு பார்த்துங்க. இதெல்லாம் எல்லாமே டிஎன்பிசியில் பழைய கொஷனில் கேட்டது. நியூ கொஷனில் அந்த 12th தெய்வமணி மாலை அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அவரோட நூல்கள். அப்புறம் அந்த ஒரு சில கூற்று பழைய கொஷின்லேருந்து கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், அதாவது சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்தை இறைவனை ராமலிங்கர் வணங்கி மனமுருகி பாடி மகிழ்வார். இப்பாடலின் தொகுப்பே தெய்வமணி மாலை. அப்போ சென்னையில் கந்தக்கோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் முருகப்பெருமான் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு வள்ளலார் உட்காந்து மனமுருகி பாடுவார். அப்போ அந்த பாட்டோட தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. மொத்தம் இவர் பாடின பாடு எல்லாமே திருவருட்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தம் அதில் 6 திருமுறைகள் இருக்குது. அதில் 5வது திருமுறை தான் திருவருட்பா, தெய்வமணி மாலை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதேமாரி யூனிட் 8 ஒரு கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பழமைவாத சைவர்கள் அந்த திருவருட்பா பாடல்கள்லாம் அவங்கள புண்படுத்துகிற மாரி இருக்கும். அதனால் வள்ளலார் பாடிய இந்த திருவருட்பா பாடல்களை அவங்க மருட்பா அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. மருட்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திருவருட்பாவுக்கு எதிராக மருட்பா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அது திருவருட்பாவில் அது மருட்பா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த சைவர்கள் அவங்கள அது புண்படுத்துகிற மாரி இருக்கும். இந்த திருவருட்பா பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சைவர்கள் எல்லாமே இந்த திருவருட்பா கிடையாது, இது மருட்பா அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்த்து பாடின மாரி சொல்லியிருப்பாங்க. அது யூனிட் 8 பார்க்கும்போது தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மூட நம்பிக்கைகளும் அந்த ஒரு பாட்டு, அதான் அந்த கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் அந்த பாட்டு முக்கியம். இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இது நியூ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தெய்வமணி மாலையில் இந்த பாட்டு இருக்கும், முக்கியமான பாட்டு. தெய்வமணி மாலையில் இந்த பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மூட நம்பிக்கைகளாலும் சாதி மத வேறுபாடுகளாலும் மக்கள் துன்புறுவதனை கண்டு மனம் பதைத்த வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. கலையுறைந்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஜஸ்ட் இந்த பாடலாம் பாடலோட வரியை படித்தோம்னாவே இது வள்ளலாரோட பாட்டு தான் அப்படின்றத நம்ம இங்கே வரும். அதுமாரி ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்பிய வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத பாடியிருப்பார் ஒரு பாட்டு. ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பார். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா உயிர்களையும் தம் உயிராய் கருதி தொண்டு செய்பவர் உள்ளத்தில்தான் இறைவன் அன்புருவாய் நடம் புரிவாள் என்பதை விளக்குகிறார் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இரக்கத்தை பற்றி எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாட்டு. அடுத்தது பாருங்கள், பேரின்ப வீட்டின் திறவுகோல். இதான் நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தோம். உயிர் இரக்கமே பேரின்ப அப்படிங்கிற ஒரு வீடு, அதில் திறக்கிற சாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு.
ஸோ அதுக்கு அந்த பார்த்திங்கன்னா அந்த உயிர்கொலை செய்வதை அறவே வெறுத்தார், பழி கொள்ளும் சிறு தெய்வ கோயிலை கண்டு நடுங்கினார். அதை பலியிடுற அந்த சின்ன சின்ன கோயிலெலாம் பலியிடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் அதை பார்த்து நடுங்கினாராம். போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து வருந்தினார். சண்டை போட்டு போர் போட்டு இறந்துடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்து வருந்தினார். போரில்லா உலகை படைக்க விளைந்தார், இதனை என்னும் அவர் தம் பாடல் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பாடல் ஒன்று பாடியிருக்காரு. அடுத்து பாருங்கள், வள்ளலார் அன்பின் ஊற்று, அன்பே அவர் உயிர், அன்பே அவர் வடிவம், மனுலகத்தில் உயிர்கள் படும் வருத்தத்தை கண்டும் கேட்டும் அவர் பொறுத்திட மாட்டாமல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த முருகன் பெருமாள் கோயிலில் போய்ட்டு பாடின மாதிரி இருக்கும். அது அப்புறம் அருட்பா அருளிய அருளாளர், இது எல்லாமே இவரோட பாடல்கள் தொகுப்பு திருவருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால்தான் பாரதியார், அதாவது மக்கள் அறியாமையை நீங்கி அறிவு ஒளிபெற அங்கே ஜோதி தரிசன புதுமையை புகுத்தினார். அதான் அந்த சத்திய ஞான சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வடலூரில். இதனால்தான் பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என்று போட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை தான் நியூ கொஷினும் கேட்டிருக்காங்க, ஓல்டு புக் 10th நியூ கொஷினும் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க. அப்புறம் இந்த ஒரு சிந்தனைகளை சொல்லியிருப்பாங்க, வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள். இது தெளிவாக பார்த்துக்கணும், வளரும் பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகளுக்கு வள்ளலாரோட அறிவுரைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தானம் கொடுப்பவரை தடுத்து நிற்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு புரியும். இது தந்தை தாய் மொழியை இது ஜாயின் பண்ணி வரணுமா இல்லை தள்ளி இருக்கான்னு தெரியல. தந்தை தாய் எல்லாமே ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்படின்னா என்னது, தந்தை தாய் அப்புறம் மொழி, இதெல்லாம் வந்து தள்ளி நடக்காது. அவங்கள அதாவது தந்தை தாய் மொழியை வந்து தள்ளி அவங்க சொல்கிற இதை வந்து நம்ம மதிக்காமல் தள்ளி நம்ம நடக்கக்கூடாது, அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற கண்டென்ட்டு. அடுத்து பாருங்கள், குருவை வணங்க கூசி நிற்காதே. ஸோ அப்போ நமக்கு குரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், அவங்கள வணங்குறதுக்கு கூசி நிற்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே. விருட்சம் அப்படின்னா ஒரு மரம் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வெயிலுக்காக ஒதுங்குற அந்த விருட்சம், அந்த மரத்தை வந்து அழிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத அப்படின்னா என்னது, அப்போ ஒரு நல்ல நண்பர்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது, நட்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்யாத, நல்லவங்களாக இருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாரி, அவங்க மனசு துன்பப்படுற மாரி நடுங்க செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, அது பொருளை தேடிட்டு பொய் சொல்லாதே அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே. இப்போ ஏழைகளில் பணக்காரங்களாம் ஏழைங்களை வயிற்றை அடிக்கூடாது. ஸோ அவங்கள வந்து ஏமாத்துறது, அவங்க சீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஏழைகள் வயிற்று எரிய செய்யாதே. அவங்களுக்கு தேவையானது நம்ம மூலிமா கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். அதில் ஏமாற்றம் கொடுக்காது, ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பசித்தோர் முகத்தை பாராதிராதே. யாராவது இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாராவது இப்போ சாப்பிடல, பசிக்கிற மாரி ஏதாவது பசிக்கிறவங்களாம் இருக்காங்க, சாப்பிடாம 2 3 நாள் பட்னியாக இருக்காங்க, அவங்க மூஞ்சை பார்த்துட்டு நீ பாடு கண்டுக்காமல் போயிடாத, அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சது எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே. அதாவது பிச்சை எடுக்கிற அவங்கள பார்த்து, அதாவது இல்லாதவங்க தான் பிச்சை எடுப்பாங்க, இருக்கிறவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க பிச்சை எடுத்தால் நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், இல்லாதவங்க பிச்சை எடுத்தால் இல்லைன்னு சொல்லாத. தானம் கொடுப்பவரை தடுத்து நிறுத்தாதே. நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தன் தானம் கொடுக்குறான்னா அவனை போய் தடுத்து நிறுத்தாத அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளரும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் உள்ள காமனாக ஒரு அறிவுரைகள். அப்புறம் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள், அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த சின்மய தீபிகை, ஒளிவில் ஒழுக்கம், தொண்டமண்டல சதகம். உரைநடை நூல்கள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணிய ஒழுக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவருட்பா 6 திருமுறைகள், 5வது திருமுறை தான் தெய்வமணி மாலை. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, 9th புக்கில் இருக்கும். வள்ளலார் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உலக தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மலரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பாட்டு இருக்கும். இந்த 3வது லைனும் 4வது லைனும் இந்த இதை வந்து டிஎன்பிசியில் புதுசாக
நியூ கொஷனில் கேட்ட கொஷின் முக்கியமானது. இதை நயம் பாராட்டுன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்தமாரி ஆரம்பித்தாலும் சரி, நடுவில் இருக்கிறது இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. இது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இது 9th புக்கில் இருக்கும். இது ஆக்சுவலாக 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் இருக்கும். இது பேஜ் நம்பர் 200 அந்த பேஜில் இருக்கும். இது 9th புக்கில் 134 இருக்கும். அப்புறம் இதெல்லாம் அந்த புக்கோட ப்ரூஃப் தான். நம்ம இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி 36 கொஷின்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற பாட்டு. உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமான மலரே அப்படின்னு சொல்லி புக் பேக்கில் 10th கொடுத்துருப்பாங்க. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 200 இப்போ தான் நம்ம காமிச்சோம். ஸோ இந்த பாட்டு தான் அது. 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 20 இந்த 2 லைனை தான் பாட்டை அங்கே கொஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க, நியூ கொஷின். நெக்ஸ்ட் கொஷினு. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுகளமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னையில் கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் கோயில், அதுதான் அது. இது வந்து 12th அந்த தெய்வமணி மாலை அப்படிங்கிற லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th தெய்வமணி மாலை. சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊற்றுகளமாக இருந்த இடம் இருந்தது வந்து கந்தக்கோட்டம். இதுதான் அங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ 12th கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வமணி மாலை. இது ஓல்டு புக்லேயும் இருக்குது, 10th ஓல்டு புக்லேயும் இருக்குது, 12th நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த 12th தெய்வமணி மாலையில் தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது அருளை வேண்டி தெய்வமணி மாலையின் 8வது பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் அங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ ஓல்டு புக்கில் டேரெக்டாகவே இருக்கும். இப்போ கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட பாடலோட தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. திரும்ப அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஞான பச்சிலை என்று வள்ளலாருக்கு ஒரு மூலிகை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவே மருந்து அப்படிங்கிற லெசனில் இதை தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். ஞானப்பச்சிலை அப்படிங்கிறது தூதுவளை, சிங்கவல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு வேறு பேர்கள் வந்து சிங்கவல்லி, தூதுவளை, ஞானப்பச்சிலை 3மே ஒன்று தான். வள்ளலார் வந்து ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா 9th term 2 ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 72 இருக்குது, 78 இருக்குது. அடுத்து பாருங்கள். இது எல்லாமே விடை தெரியவில்லை. இப்போ பார்க்குறது எல்லாமே நியூ கொஷினு. 2 கொஷின் கன்ஃபார்மாக அதுலேருந்து வந்துடும். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கோம், திருவருட்பா அப்படிங்கிறது மொத்தம் 6 திருமுறைகளாக இருக்கும். அதில் 5வது திருமுறைகள் தான் 5வதாக வைக்கப்பட்டது தான் அந்த தெய்வமணி மாலை. ஸோ இது வந்து 12th நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th நியூ புக்கில் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இதுவும் விடை தெரியவில்லை, நியூ கொஷின் தான். அடுத்தது பாருங்கள், விடை தெரியவில்லை, நியூ கொஷின். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? யாரை அப்படின்னா வள்ளலாரை. யார்? பாரதியார் போற்றினார். அப்போ வள்ளலார், பாரதியார். இதே மாதிரி பாரதியார் வள்ளலார் மாற்றி கொடுத்துருக்காங்க, அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து வள்ளலாரை போட்டிருக்கார். அப்போ யாரை அப்படின்னா வள்ளலாரை. இந்த புதுநெறி கண்ட புலவர்னு யார் சொன்னது அப்படின்னா பாரதியார். அப்போ ஃபஸ்ட்டு வள்ளலார், அப்புறம் பாரதியார். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ 10th ஓல்டு புக்கில் பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றினார். அடுத்தது அது பார்த்தாச்சு. சமய சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகள் 12th நியூ புக்லேயே இருக்குது. ஸோ 12th நியூ புக்கு தெய்வமணி மாலை அப்படிங்கிற லெசன். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர், பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின் இருக்காங்க.
ஸோ அப்போ இதை பாக்ஸை தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. 12லேயும் இருக்குது, 10லேயும் இருக்குது. அதை பார்த்துலாம். ஸோ தெய்வமணி மாலை 12th ராமலிங்க அடிகள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் 2 லைனை கொடுத்து கூட கேட்கலாம். இந்த பாட்டை இந்த 3வது லைன் 4வது லைன் கேட்டிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் 2 லைன் கூட கேட்கலாம். ஃபஸ்ட் 2 லைனு, நடுவில் 2 லைன் கூட கேட்கலாம். தெளிவாக படிச்சுங்க. நியூ புக்கில் ராமலிங்க அடிகளை பற்றி ஒரே ஒரு லெசன் தெளிவாக கொடுத்துருக்குறது இதுதான். 6th ஜஸ்ட் 2-3 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள். 10th ஓல்டு புக்கில் இருக்குது, 6th கூட இருக்கும். அடுத்தது பாருங்கள், 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். இது வந்து ஒரு புக் பேக்கில் நியூ புக்கு 9th இருக்கும், பார்த்துருவோம். ஸோ 9th நியூ புக்கில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் பழைய புக்கில் 9 வயதில் சொற்பொழிவு பெரிய புராணத்தை பற்றி சொற்பொழிவு ஆற்றிருப்பார். இதில் வந்து 10 வயதிற்குள்ளாகவே அப்படின்னா என்ன, அது 10 வயதுன்னு சொல்லலை. 10 வயதிற்குள்ளாகவேனா அப்போ 9 வயது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். இந்த இதை தான் டைரெக்டாக கொஸ்டினாக எடுத்து வச்சுருக்காங்க. பழைய புக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா 9 வயது அப்படின்னா அது 10 வயதுக்குள்ளாகவே அப்படின்ட்டு தான் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம கொஸ்டினாக போடலாம். தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல சிலபஸ்லாம் சிலபஸ் இருக்கிற கண்டென்ட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். பாரதியார் 11 வயதில் வந்து அரசவையில் பாரதி பட்டம், இதுவும் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் சிலபஸில் இவங்க 2 பேர் இருக்காங்க, வள்ளலார் பாரதியார் 2 பேர் இருக்காங்க. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னென்னு கேட்குறாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிறதான். இது 10th நியூ ஓல்டு புக்கில் டைட்டிலாகவே, அதாவது அந்த லெசனோட டைட்டிலாகவே தான் வச்சுருப்பாங்க. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க, ராமலிங்க அடிகள். எல்லாமே 10th ஓல்டு புக்கில் மேக்ஸிமம் கராகும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, ராமலிங்க அடிகள். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர், 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இப்போ இதெல்லாமே அதாவது விடை தெரியவில்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாமே 4 ஆப்ஷன் தான் இருக்குது. டி ஆப்ஷன் வரலையும் தான் இருக்குது, இ ஆப்ஷன் இருக்காது. அப்போ இது வரலையும் புக்கு ப்ரூஃப்னா காமிச்சிருப்பேன். ஏன்னா அது புது புக்கில் கேட்குறாங்களா பழைய புக்கில் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷனுக்காக. இது எல்லாமே அந்த விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து 6வது 6th ஓல்டு புக்கில் இருக்கும், 8th இருக்குது, அப்புறம் 10th இருக்குது. அதில் வந்து கேட்டிருப்பாங்க. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதுனது அதுதான். சமரச கோயில் அமைத்து சென்ற, இதெல்லாம் பேசிக்காக நம்ம பார்த்தாவே தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னாவே ராமலிங்க அடிகள் வந்துடும். இது வந்து கேட்ட கொஸ்டின் தான். புதுநெறி கண்ட புலவர் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் வள்ளலார். இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. நூலாசிரியர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் வந்துடுவார். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள் வந்துடுவாங்க. நலவென்பா வந்து புகழேந்தி புலவர். திருக்கோவையார் வந்து மாணிக்கவாசர். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்ற மாதிரி ஒரு ரைமிங்கில் வரும். அடுத்து பாருங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க, ராமலிங்கர். வே ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவரும் முக்கியமான ஒரு பர்சன் தான். ராமலிங்கர் அப்படிங்கிறது நம்ம ராமலிங்க அடிகள், வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வே ராமலிங்கனார் அப்படிங்கிறவங்க யார், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கமெண்டில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் 10th ஓல்டு புக்கில் இருக்குது, வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. இதுவும் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. 12th தெய்வமணி மாலை அப்படிங்கிற லெசன்லேயும் இது இருக்குது. இது புது கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், ராமலிங்கர் அடிகள். வள்ளலார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து 2-3 வாட்டி கேட்டாங்க. சகத்தை திருத்த இறைவன் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி படியிருப்பார் ராமலிங்க அடிகள், 10th ஓல்டு புக்கு. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, அந்த என்ன சொல்கிறது, அந்த வளரும் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க வள்ளலார். அதில் தான் அந்த கொஷினு.
வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரொடக்ஷன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கோம், தெளிவாக பார்த்துங்க. வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலரை பரிதிமார் கலைஞர் பாராட்டியிருப்பார். ஸோ இப்போ தெளிவாக பார்த்துங்க, வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு ஆறுமுக நாவலரை பரிதிமார் கலைஞரை பாராட்டியிருப்பார். அதேமாரி பரிதிமார் கலைஞரை சிவை தாமோதரனார் வந்து முக்கியமாக ஒரு பேர் வச்சு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆறுமுக நாவலரை வந்து பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவை தாமோதரனார் வந்து பரிதிமார் கலைஞரை முக்கியமாக ஒரு பேர் வச்சு அழைச்சிருப்பார், சிறப்பு பேர் வச்சு கூட்டிருப்பார். அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். புதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமா முனிவர், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். அதுமாரி வே ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் யார்? 2 கொஸ்டின் தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் அப்படின்னு சொல்லி சாதி சமயம் இந்த சாஸ்திரம் இதெல்லாமே நான் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் வள்ளலார். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. வள்ளலார் கூறாத தொடர், குருவை வணங்க கூசி நிற்காதே. அந்த வளரும் பிள்ளைகளுக்குரிய அறிவுரைகள் தான் அது. நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, இது 2மே சொல்லியிருப்பார். பசித்தோர் முகத்தை பாராதிராதே. அப்புறம் கோநோக்கி வாழும் குடிப்போல் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்லவே கிடையாது, இது தப்பு. ஸோ இதுதான் அது. திரும்ப நம்ம பார்த்துக்குவோம். தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. இதில் தான் கேட்டிருப்பாங்க. இதில் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை அவர் சொன்னாரா இல்லையா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கோநோக்கி வாழும் குடிப்போல் அப்படி நிற்காது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல. இது 3மே கரெக்டு. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் சொல்லியிருப்பார் வள்ளலார். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வள்ளலாரோட கூற்று தான். 3வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என்று பாடியவர் வந்து வள்ளலார். இதுவும் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. பாடல் வரி எல்லாமே பழைய பாடல் எல்லாமே இந்த 10th ஓல்டு புக்கில் இருக்கும். புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகள். பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் போட்டினாங்க அப்படின்னா அது பாரதியார். யாரை போற்றப்பட்டது அப்படின்னா அது ராமலிங்க அடிகள். உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். இது 10th ஓல்டு புக்கில் நம்ம லைவாகவே பார்த்தோம். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகளை காண்க. இதான் இப்போ நம்ம பார்த்தோம். குருவை வணங்க கூசி நிற்காதே சொல்லியிருப்பார். மூட கருத்துக்களை நம்பாதே, இதெல்லாம் சொல்லலை. பெரியார் தான் அந்த மூட கருத்துக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏழைகள் வயிறை எரியச் செய்யாதே, ஆமாம் இது சொல்லியிருப்பார். சமுதாயத்திற்கு தீங்கு செய்யாதே, அதுவும் அவர் சொல்லலை. ஸோ அப்போ 1, 3 சரி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, அதை சொன்னதை வந்து யார் அப்படின்னு ராமலிங்க அடிகள் சொன்னது எதுன்னு கேட்குறாங்க. அது இதுதான். வெயிலுக்கு ஒதுங்கும் வெளிச்சம் அளிக்காதே, அந்த வளரும் குழந்தைங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னது. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் வந்து திருவிக்கா சொல்லியிருப்பார். பெண்களே சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பாங்க. சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். கலையுறைந்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லி பாடினவர் யாருன்னா வள்ளலார். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வள்ளலாரை போட்டிருப்பாங்க. அடுத்த கீழ்காணும் தொடர்களில் எந்த தொடர் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகள், சிலம்பு செல்வர் இளங்கோவடிகள். சிலம்பு செல்வர் வந்து மாப்பூசி வருவார். கவிக்குயில் சரோஜினி நாடு இசைக்குள்னு சொல்லியிருக்காங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிக்கோ முடியரசன் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. சன்மார்க்க கவி அப்படின்னா ராமலிங்க அடிகள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சரியானது. ஸோ அவ்வளோதான். மொத்தம் 36 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 20வது டாபிக் இதோட முடியுது. இதில் திருவிக்கா அப்படிங்கிறது வரும் இதுக்கு அடுத்ததாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 9th டாப்பிக்லேயே நம்ம அதை கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே, ஒரு கண்டென்ட் கூட விடாமல். ஸோ அதை நான் டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் நான் எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.